அதுக்கடுத்து 2வது வெத்தலை வெளுத்திருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், இந்த முதல் வெத்தலையோட 2வது வெத்தலை சிறுசா இருக்கு. சரிங்களா? அப்ப சிறுசா இருந்தா ஜாதகருக்கு தேவையான வருமானம் இந்த வெத்தலையில் இல்லை. சரிங்களா? அப்போ இவர் ஒரு தொழில் தொடங்கலான்னு சொல்லிட்டு இந்த வெத்தலை வாங்கிட்டுறாரு. 2வது வெத்தலை தான் அவருடைய வருமானத்தை சொல்லக்கூடியது, குடும்ப சப்போர்ட்டை சொல்லக்கூடியது. அப்ப 2வது வெத்தலை வந்து சிறுசா இருக்கனால குடும்ப சப்போர்ட் இல்லாம இவரா முயற்சி பண்ணி, அல்லது இந்த அம்மாவா, லேடிஸா இருந்தா பெண்கள்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மாவே முயற்சி பண்ணி இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள இறங்க போறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த 2வது வெத்தலை சிறுசா இருக்கனால இவங்களுக்கு தேவையான வருமானம் இதுல வராது. எப்படி தேவையான வருமானம் வராது அப்படிங்கிற இதுல மென்ஷன் பண்ணிக்கணும். அப்ப 2வது வெத்தலை சிறுசா இருக்கிறதுனால அதுக்கு தேவையான வருமானம் வராது. ஜாதகியோட வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் மனம் குன்றி இருக்காங்க, அதில் ஈடுபாடு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே 2வது வெத்தலை நல்லா பெருசாக இருக்குன்னு வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஜாதகருக்கு தேவையானதை விட அதிகமாகவே வருமானம் வரப்போகுது. குடும்பம் பூரா சேர்ந்து பின்னாடி இந்த தொழிலை வந்து இவங்க வந்து நல்லா செய்ய போகிறாங்க. குடும்பம் பூரா சேர்ந்து இந்த தொழிலை செய்ய போகிறாங்க. ஏன்னா இந்த தொழில் செய்யும்போது இப்போ ஒருத்தர் இப்போ நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கோம், நம்ம தொழில் செய்கிறோம், நம்ம மனைவி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லா பேரும் சப்போர்ட் பண்ண எப்படி இருக்குங்க? அப்போ சப்போர்ட் ஆரம்பத்தில் பண்ணலை. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்துக்காக தொழில் தொடங்குறதுக்காக ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு நீங்கள் பண்ணலாமா நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் யோசிச்சுட்டுலாம் போக வேணாம், நீங்களே யோசிங்க. அப்படி யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள் சாமிகிட்ட குலசாமிகிட்ட போய் வச்சுட்டு எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கும்போது இந்த 2வது வெத்தலை முதல் வெத்தலையோட பெருசாக இருந்தால் உங்கள் குடும்பம் பூரா சப்போர்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் பெரிய லெவலில் வளர்ச்சியை அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 2வது வெத்தலை என்ன சொல்ல போகுது? குடும்ப சப்போர்ட்டையும் உங்கள் வருமானத்தையும் சொல்ல போகுது. 2வது வெத்தலை குடும்ப சப்போர்ட்டையும் வருமானத்தையும் சொல்ல போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கடுத்து ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2வது வெத்தலை நல்லா டேமேஜ் இல்லாமல் நல்லா இருந்துச்சுங்க, இதில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, ஆனால் ஒரு வேளை நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, ரைட். அதுக்கடுத்து 3வது வெத்தலை. நான் லைனாக எடுத்து காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்காக டேமேஜ் எடுத்து காமிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இது 3வது வெத்தலை நல்லா பெருசாக இருக்குது. 3வது வெத்தலை அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், இல்லை மைண்டில் வச்சுக்கோங்க. 3வது வெத்தலையில் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கிய, தேக பலம், ஆன்ம பலம் ஒன்று. அதுக்கடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பக்கத்து வீட்டு நண்பர்கள், தூரத்து வீட்டு நண்பர்கள், வேலைக்கு போகிற இடத்துல உள்ள நண்பர்கள், வெளி மாநில வெளிநாட்டு நண்பர்கள், அதெல்லாம் வேற. பக்கத்து வீட்டு நண்பர்கள் இந்த 3வது வெத்தலை. உங்கள் வீட்டோட காமோடு சேவர் இந்த 3வது வெத்தலை. நீங்கள் யூஸ் பண்ணுற சிம் கார்டு இந்த 3வது வெத்தலை. இந்த 3வது வெத்தலையில் டேமேஜ் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, உடனே அந்த நெட்வொர்க் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள், அல்லது சிம் கார்டு மாற்றுங்க, ஒரு மாற்றம் தரோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் காம்பவுண்ட் சுவர் இருந்ததுன்னா அந்த காம்பவுண்ட் சுவரில் பெயிண்ட் அடிங்க, மாற்றம் தரோம். டேமேஜாக இருந்தால், டேமேஜில் நல்லா இருக்குது அப்படின்னா, 3வதுல பெருசாக இருக்குது, ஓட்டையெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சகோதரியோட நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்ல உடலில் வந்து பார்த்தீங்கன்னா தேக பலம் நல்லா இருக்கும், தைரியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பக்கத்து வீட்டு நண்பர்கள் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லா பிரச்சனை இது வராது. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. 3வது வெத்தலை உங்களுக்கு எப்பயுமே நன்மையை தருது, ஆனால் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். டேமேஜ் ஆச்சுன்னா அது பெரிய தீமையை கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? ரைட். நாலாவது வெத்தலை. சரிங்களா ஐயா? தண்ணி மட்டும் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகே, 4வது வெத்தலை. இந்த 4வது வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெளுத்து இருக்குது, நுனியில் மட்டும் லைட்டாக மடங்கி இருக்குது. இப்படி இருந்தால் என்னென்ன? 4வது வெத்தலைன்னா ஃபஸ்ட்டு வெத்தலை ஜாதகம்னு சொன்னேன், 2வது வெத்தலை குடும்பம்னு சொன்னேன், 3வது வெத்தலை இளைய சகோதர சகோதரின்னு சொன்னேன், அது பக்கத்து நண்பர்கள்னு சொன்னேன். 4வது வெத்தலை தாய் அம்மா. சரிங்களா? இந்த இடத்துல இந்த வெத்தலை இப்படி ஒரு வேளை மடங்கி இருக்கு, முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இப்படி மடங்கி இருக்குன்னு வச்சுக்கலாம். அம்மா ரொம்ப பிடிவாதம் உள்ளவங்க, அம்மா கொஞ்சம் தலக்கணம் உள்ளவங்க, அம்மா நினைச்சதை சாதிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறவங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி. சரிங்களா? இது அப்படி ஒரு விஷயத்த காமிக்கும். ஒன்று, இந்த 4வது வெத்தலை மடங்கி இருந்ததுன்னா உங்கள் மைண்டு எப்படி இருக்குண்டா, இந்த இடத்துல தான் நான் வீடு வாங்குவேன், இந்த மாதிரி தான் நான் கார் வாங்குவேன், இந்த காரில் தான் நான் போவேன். சரிங்களா? இந்த வீட்டு பக்கத்தில் இந்த ஏரியாவில் தான் நான் வீடு வாங்குவேன், அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். அப்போ இதில் 4வது வெத்தலை என்ன சொல்லுதுன்னா, வீடு, காரு, வண்டி, வாகனம், முறையான தாம்பத்திய சுகத்தை பற்றி சொல்லுது. இது டேமேஜ் இருந்ததுன்னா அதுலாம் பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் கல்யாணத்துக்காக உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை பார்க்க வராங்க, அப்படி வரும்போது இந்த 4வது வெத்தலை டேமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு உள்ள அந்யூன்யம் நல்லா இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் திருமண பொருத்தை பார்க்கும்போதே வெத்தலை பாக்கு வாங்கி வச்சுட்டு பார்க்கலாம், ஆன்லைனில் பார்க்குறவங்க கூட.
அதே மாதிரி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லலாம். அல்லது நீங்கள் நேரில் பார்க்குறீங்களா, வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போய் கொடுத்து திருமணம் பொருத்தம் பாருங்கள். ஏன்னா ஒரு பெரிய என்னென்ன வாழ்க்கைங்கிறது டோட்டலாக வந்து உங்களுடைய மினிமம் 30 to 50 வருஷம் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஏன் ஒரு நாள் நேரில் போய் நம்ம போய் ஏன் டைம் செலவு பண்ணக்கூடாது? அந்த மாதிரி பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்க்குறது, இல்லாட்டி வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போகிறதில்ல. அந்த காலத்துலலாம் ஜோசியர்கிட்ட வெத்தலை பாக்கு இல்லாமல் ஜோசியர்கிட்ட போனதே இல்லை யாரும். இப்போ யார் ஜோசியர்கிட்ட வெத்தலை பாக்கே வாங்கிட்டு போகிறதில்ல. அதே வந்து ஜோசியர்கிட்ட பணம் அனுப்பிச்சுட்டேன், எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட், எப்போ கரெக்டாக கூப்பிட்றீங்களா என்ன, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஏதோ ஒரு கடமைக்கு செய்கிற மாதிரி செய்கிறீங்க. கொஞ்சம் பக்தியை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ 4வது இடத்துல ஜாதகர் அணுகக்கூடிய காடு, வீடு, தோட்டம், காரு, வீடு, பங்களா, அவருடைய அனைத்து சுகத்தையும் சொல்லுது. சரிங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ரைட், 5வது வெத்தலை. சரிங்களா? இந்த 5வது வெத்தலை தான் ஜாதகருடைய சுய அறிவு. ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் சிந்திச்சு முடிவு எடுத்தீங்களா, சிந்திக்காம முடிவு எடுத்தீங்களா, இந்த 5வது வெத்தலை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து ஜாதகருடைய குழந்தை. நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க, இல்லை சார் நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வாங்கினா, நீங்கள் அந்த விஷயத்தை மட்டும் தான் 1வது வெத்தலை 2வது வெத்தலை பார்க்க சொன்னீங்க, இதெல்லாம் எதுக்கு சார் பார்க்கணும்? இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் இதெல்லாம் பார்த்து வேறு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு வெற்றிலை பிரசனம்லாம் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5வது வெத்தலையில் உங்களுடைய சுய சிந்தனை, சொந்த புத்தி, அறிவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பூர்வீகம்னா தந்தை அல்லது தந்தையுடைய தந்தை, சரியா, தாத்தாவுடைய சொத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அல்லது பாட்டனுடைய மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி, இதை தாண்டி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய காதல் உணர்வை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யாராவது ஒரு வேறு ஏதாவது லவ் விஷயமா காதல் திருமணம் ஆகுமான்னு ஒரு கேள்வி வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோசியர் உங்கள்கிட்ட வரான் கிளையண்ட், அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெத்தலை வாங்கிட்டு சொல்லி 5வது வெத்தலை நல்லா இருக்கா, இதுக்கடுத்து இந்த 12 வெத்தலையும் கூட்டி ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, கூட்டி கழிச்சு பார்க்க வேண்டிய ஃபார்முலா. நம்ம பழைய வெற்றிலை பிரச்சனைலாம் போட்டிருக்கோம். அந்த ஃபார்முலா இப்போ கடைசியாக அதுன்னு சொல்லிடுறேன். அந்த ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு இந்த 5வது வெத்தலை நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லவ் மேரேஜ் தான், அது எந்த வித மாற்றம் இல்லை. அந்த மாதிரி துல்லிதமாக எதை சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ 5வது வெத்தலையில் சுய அறிவு, உங்களுடைய சிந்தனை, சரிங்களா, அதுக்கடுத்து முப்பாட்டன், பூர்வீக சொத்து, அதான் பாட்டன் தாத்தாவுடைய சொத்து, பாட்டன் பாட்டி அவங்களுடைய சொத்து, இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால் அந்த 5வது வெத்தலையில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் இதெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் சிந்திக்கிற சிந்திப்பு, அந்த அறிவு அந்த தப்பாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அவர் கார் வாங்கலாமான்னு ஒரு வெத்தலை வாங்கிட்டீங்க, 5வது வெத்தலை டேமேஜாக இருக்குது, அப்போ உங்களுடைய சிந்தனை தவறு, இப்போ கார் வாங்க வேண்டியதில்லை, வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். 6வது வெத்தலை நல்லா பெருசாக இருக்குது. அப்போ எல்லா வெத்தலையுமே அந்த 1வது வெத்தலை கூட கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். 1வது வெத்தலையோட 2வது வெத்தலை எப்படி இருக்குது, சரிங்களா, 1வது வெத்தலையோட 3வது வெத்தலை எப்படி இருக்குது, 1வது வெத்தலையோட 4வது வெத்தலை எப்படி இருக்குது, 1வது வெத்தலையோட 5வது வெத்தலை எப்படி இருக்குது, 6வது வெத்தலை எப்படி இருக்குது, 7வது வெத்தலை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. 6வது வெத்தலை ஒரே ஒரு ஓட்டை, ஒருத்தர் வேலைக்காக வந்து கேட்குறாரு, சரிங்களா, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, வெத்தலை ஓட்டையாக இருக்குது, இப்போ கிடைக்காதுங்க. இதுக்கடுத்து அந்த ஃபார்முலா அப்படி ஒரு கணக்கு இருக்குது, அதை போட்டு பார்த்து ஃபைனலாக நீங்கள் சொல்லிடணும். வெத்தலையில் பார்த்துட்டு கிடைக்காது. சரி, 6வது வெத்தலை பெருசாக இருக்குது, கண்டிப்பாக வேலை கிடைக்கும், ஓட்டை இருக்குது, அப்போ இவர் வேலைக்கு போக முடியல, இவருக்கு ஏதோ வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 6வது வெத்தலையில் டேமேஜ் இருந்தால் என்ன சொல்லணும், வியாதி இருக்குதுன்னு சொல்லணும். அப்போ இந்த 6வது வெத்தலையில் என்ன அப்படின்னா முழுக்க உங்களுடைய வேலை, உங்களுக்கு சீர் செய்யக்கூடிய தாய் மாமன், ஃபஸ்ட்டு வேலை, அடிமை வேலை அப்படின்னு எழுதிங்க, சொந்த தொழில் கிடையாது, அடிமை வேலை. அடுத்து சீர் செய்கிற தாய் மாமன், உங்களுக்கு முறை செய்கிற தாய் மாமன் இல்லை, என் கூட பிறந்தவங்கள யாரும் இல்லை சார், என் ஒய்ஃபு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, என் பிள்ளைங்களுக்கு வந்து தாய் மாமனே கிடையாதும்பாங்க. ஆனால் அந்த தாய் மாமனுக்காக ஒருத்தன் வேற யாராவது வந்து நிற்பாங்கல்ல, தாய் மாமன் சீர் இவங்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சீர் செய்யக்கூடிய உங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க, அதில் மாமன் நட்சத்திரம் தான் அதில் மெயினாக வரும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிற்று பகுதி நோயினா வயிற்றில் வரக்கூடிய அஜீரண கோளாறு, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம். சரிங்களா? அதுக்கடுத்து செய்வினை எதிரின்னு எழுதிக்கங்க. செய்வினை எதிரி தொந்தரவு எல்லாமே இந்த 6வது வெத்தலையில் தான் வரும். அப்போ 6வது வெத்தலை தான் முழுக்க செய்வினை. சரிங்களா? அந்த 6வது வெத்தலை தான் உங்களுக்கு செய்வினை எதிரி மட்டும் இல்லை, எதிரிகளை அழிக்கக்கூடிய பாவமும் 6 தான். சரிங்களா?
இந்த 6வது வெத்தலை இன்னொரு பெரிய ஒரு விஷயத்த கொடுக்குது, கடன். தீரா கடன். அந்த வார்த்தையை நல்லா தெளிவாக எழுதிங்க. கடன் மட்டும் சிம்பிளாக எழுதிடாதீங்க, தீரா கடன் எழுதிக்கங்க. அப்போ தீரா கடன் அப்படின்னு சொல்லும்போது வாழ்நாள் முழுக்க இந்த முதல் வெத்தலை விட 6வது வெத்தலை பெருசாக இருந்தா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதிரிகள் தொந்தரவு கடன் பிரச்சனை நிம்மதி இல்லை, வாழ்நாள் முழுக்க அஜீரண கோளாறு வயிற்று வலி வயிற்றுல மருந்து வச்சுட்டாங்க, இந்த மாதிரியான இடு மருந்து இருக்கு வயிற்றுக்குள்ள, வயிறுக்குள்ள சுரட்டுறது புரட்டுறது எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிற மொத்தமே இந்த 6வது வெத்தலை தான். சரிங்களா? இந்த 6வது வெத்தலைக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்கு. 6வது வெத்தலை பெருசாக இருந்து அதில் கிழிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் வாழ மாட்டீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் முக்கியமாக முதல் வெத்தலை 2வது வெத்தலை பார்த்தா போதும், இவ்வளவு பார்க்கணும். நீங்கள் உங்கள்கிட்ட வர கிளையண்ட்டுக்கோ அடுத்தவங்களுக்காகவோ இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பாருங்கள், ஒரு காரியத்தை நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டு ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமாங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 வெத்தலை மட்டும் போதும். மீதி எல்லா விஷயத்துக்கும் இந்த வெத்தலையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு இருக்குது, காலையில் 9:30க்கு ஆன்லைன் ஜூம் வகுப்பு தான். நீங்கள் கலந்துக்கலாம். வெறும் 200 தான் ஃபீஸு. விருப்பப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற 2 நம்பரும் 73 97 42 64 07, இன்னொரு நம்பர் 80 56 56 62 67. இந்த 2 நம்பருக்குமே வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிறேன்னு சொல்லி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வகுப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை சேர்த்துக்கிறேன். இப்போ ஐயா அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நம்ம சேனலில் பின் பண்ண சொல்கிறேன். நீங்கள் அதில் அந்த குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐயா இந்த ஒரு நிமிஷம், நான் இப்போ அனுப்புகிறத நீங்கள் பின் பண்ணிடுங்க, வேறு குரூப் வேண்டாம். ஏன்னா பணம் கட்டினவங்களும் தனியாக இருக்காங்க. ஒரே நிமிஷம். வெற்றிலை பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு 02 இருக்கீங்கய்யா. இப்போ அனுப்பிச்சிருக்கேன், இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ ஐயா அந்த குரூப்போட லிங்க்கை நம்ம ஜோதிட சேனல் லைவில் அதை ஐயா பின் பண்ணி விட்டுருவார். அந்த நோட்டிஃபிகேஷன் கம்யூனிட்டியில் போட்டு விடுங்க. ஓகே, இப்போ 6 வெத்தலை பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6 வெத்தலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ஜாதகரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய வருமானத்தை பற்றி குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். 3வது பார்த்தீங்கன்னா இந்த தைரியம் வீரியம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கடுத்து 4வது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய சொத்து பத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. 5வது சுய அறிவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். 6வது நோய் எதிரி கடனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 7வது முக்கியமான சாப்டர், இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த 7வது தான் கணவன் மனைவி. சரிங்களா? முழுக்க இந்த கணவன் மனைவி லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த 7வது வெத்தலை. சரிங்களா? ஒரே நிமிஷம், என்னுடைய ஒரே ஒரு குரூப்புக்கு மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, சரி. 7வது வெத்தலை இது திருமண பொருத்தத்துக்கும் பார்க்க வேண்டிய முக்கிய விஷயம். அல்லது கணவன் மனைவி சண்டை சச்சரவு வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் இந்த வெத்தலை பாக்க எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த 7வது வெத்தலை கணவன் அல்லது மனைவி அல்லது லைஃப் பார்ட்னர் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர், நீங்கள் புதுசாக பார்ட்னர் போட்டு ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7வது வெத்தலையை எடுத்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க, அந்நியமாக இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லி. இப்போ 7வது வெத்தலை வெளுத்து இருக்குது, அதுக்கடுத்து ஓட்டை இருக்குது. அப்போ 7வது வெத்தலையில் ஓட்டை ரைட் சைடில் இருக்குது. அப்போ இந்த வீட்டில் யார் அப்போ ஆண் எடுத்து வாங்கிட்டு வந்தாருனாக்கோ பெண்ணுக்கு பிரச்சனை, பெண் வாங்கிட்டு வந்தால் ஆணுக்கு பிரச்சனை. அந்த ஜஸ்ட்டுக்கு கீழே இந்த விலா எலும்புன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன காயமோ அல்லது பெயினோ இருக்கும். ஜஸ்ட்டுக்கு கீழே, ஜஸ்ட்டுங்கிறது இது இங்கே ஜஸ்ட்டு, இங்கே இடுப்புக்கு மேலே. அப்போ இடுப்புக்கு மேலே கொஞ்சம் வயிற்றுக்கு அந்த மேலே ஜஸ்ட்டோட அந்த விலா எலும்பு கீழே இந்த இடத்துல பகுதியில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, வலி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதே கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு என்ன சார் பண்ணலாம்? கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பரிகாரமாக என்ன சார் சொல்லலாம்? நார்மலாக வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் கூட இருந்ததுன்னா வெத்தலை பாக்கு கூட போட சொல்லலாம். நிறைய பரிகாரங்கள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம்.
முன்னாடியே ஜோதிட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை தீர்க்க அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிரச்சனத்தில் வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணலாம்? அப்போது 7வது இடத்துல டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அடுத்து நீங்கள் மீண்டும் 7 நாள் கழிச்சு நீங்கள் பிரச்சனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 7வது இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சுனால அந்த 7வது இடத்துல போயிட்டு ஓடும் நதியில் குலதெய்வத்தை கும்பிட்டு என்னுடைய கணவன் மனைவி பிரச்சனை, என்னுடைய மனைவியோட பிரச்சனை அல்லது என்னுடைய கணவனுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேண்டி ஓடும் நதியில் கொண்டு போய் வெறும் வெத்தலையை விடாமல் பாக்கு வச்சு விட்டுறலாம். சரிங்களா? அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? இதை ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இதை தாண்டி இந்த 12 வெத்தலை பலன்னு சொல்லி முடிச்சுட்டு தனியாக பரிகாரம் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அதேமாதிரி லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லி ஒருத்தர் கூட தொழில் தொடங்க போகிறீங்க. இப்போ 7வது வெத்தலை வந்து இப்படி ஓட்ட வந்துருச்சு, இல்லை கிழிஞ்சிருச்சு, கட்டாயம் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த தொழில் பார்ட்னர் கூட செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தொந்தரவில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் ரொம்ப கவனம் தேவை. சரிங்களா? ஓகே. அடுத்து 8வது வெத்தலை. இது உங்களுடைய ஆயுளையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடியது. ஐயா ஓகே ஓகே. இது வந்து உங்களுடைய ஆயுளையும் லைட்டு தான். ஓகே ஓகே. ஆயுளையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடியது. அப்போ வந்து உங்களுடைய ஆயுளை பற்றி இப்போ ஒருத்தர் அப்போ சண்முக ஐயான்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஐயா எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, உண்டா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இன்னிலிருந்து இந்த காலகட்டத்துக்குள்ளே ஜூன் மேலே ஒரு 6 மாதத்துல இருக்குது, அல்லது 3 வருடத்தில் கண்டிப்பாக பெரிய அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய இந்த வெத்தலை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த வெத்தலை நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எதை நினச்சி நீங்கள் இப்போ ஆரம்பித்து வெத்தலை வாக்கு வாங்கினீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். அதே இடத்துல ஈக்குவலாக ஆயில் நல்லா இருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் ஃபுல்லாக தீர்க்கம் பண்ணி உங்கள் பேரை பதிச்சிருவீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு கேரண்டியாக அதை கொடுத்துடலாம். ஆனால் அதே இடத்துல 8வது இடத்துல பெருசாக டேமேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆகுன்னா தேவையில்லாத கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் வரும். அப்போ தேவையில்லாத நிறைய பேர் வம்பு வழக்கு வருது சார், கோர்ட்டு கேஸு பிரச்சனை வருது சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ இன்னைக்கு காலைல கூட பேசினோம். இப்போ திருச்சியிலேருந்து ஒரு கேஸு சொத்து பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி சொத்து பிரச்சனைக்கு சார் இந்த மாதிரி சேஷன் போயிருக்கேன், இது என்ன ஆகும் அப்படின்னு. இல்லை சார் இன்றைக்கி மூவ் ஆகாது, இன்றைக்கி உங்களுக்கு அது பாதிப்பு நன்மையை தராது, வேறு வெத்தலையை தான் எடுத்து இன்றைக்கி நன்மையை தராது. எப்போ சார் தரோம்? 4 நாளைக்கு அப்புறம் அதே ஸ்டேஷன் லெவலில் இன்ஸ்பெக்டர் போய் 4 நாளைக்கு அப்புறம் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நன்மையை தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னையிலேருந்து ஒரு 3 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அப்போ போய் புதுசாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தை குறித்து கொடுக்குறது இந்த வெற்றிலை பிரச்சனை அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்போ தேவையில்லாத வம்பு வழக்கு அந்த 8வது வெத்தலை சொல்லுது. அப்போ ஆயிலையும் சொல்லுது, அதிர்ஷ்டத்தையும் சொல்லுது, வம்பு வழக்கையும் சொல்லுது. இந்த 8வது வெத்தலை ரொம்ப பெருசாக இருந்து அதில் ஓட்டையோ ஏதாவது இருந்ததுன்னா கம்பல்சரி அவங்களுக்கு உடல் உஷ்ணத்தினால தொந்தரவு வரும். உடல் உஷ்ணம்னா என்னங்க? மூலம், மெயினாக மூல நோய் வரும். சரிங்களா? 8ஆம் பாவம் மர்ம உறுப்புன்னு சொல்லுவோம், ஆண் பெண் உறுப்பு, இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா? அப்போ கிட்னி ஸ்டோன் வர்றது, இன்ஃபெக்ஷன் வர்றது, மூலம் அந்த பௌத்தர்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி மோசம் போகிறதுலப்போ வந்து ரத்தம் வர்றது, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வர்றது அந்த 8வது வெத்தலையில் சான்சஸ் அதிகமாக இருக்குது. 95% இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்து 9வது வெத்தலை. அந்த 12 வெத்தலைக்கு பலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரிகாரம் சொல்லிட்டு அப்படியே நம்ம சாட்டில் போட்டவங்களுக்கு பதில் சொல்லிடலாம். ரைட். 9வது வெத்தலை. இந்த மாதிரி ஒரு வெத்தலை வாங்கிடுறீங்க சார், ஃபஸ்ட்டு வெத்தலை கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு, ஆனால் 9வது வெத்தலை நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு காரியத்தை செய்யும்போது நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த 9வது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க 9வது வெத்தலை. இது முழுக்க முழுக்க தந்தையை பற்றி. சரிங்களா? அப்போ முழுக்க முழுக்க தந்தையோடைய அருள் ஆசை. இப்போ தந்தையே உயிரோடையே இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி கூட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரேன்டாரு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தந்தை இல்லைங்கன்னு சொல்லியிருந்தார். இப்போ அப்படி இல்லாட்டி கூட அவருடைய ஆசி இருக்கும். இப்போ ஆசி இருக்குன்னா 9வது வெத்தலை நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் அவருடைய ஆசி இருக்கும். அப்போ அவர் ஆசி மட்டுமல்ல, குரு ஆசி, குலதெய்வ ஆசீர்வாதம். இப்போ குரு ஆசீர்வாதம், குலதெய்வ ஆசீர்வாதம், தந்தை ஆசீர்வாதம், இந்த பாக்கியம் சொல்லுவோம். இந்த பாக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னா 9வது வெத்தலை நல்லா இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். தீர்த்த யாத்திரை சொல்லலாம். வெளி மாநிலங்களில் போய் நல்லா இருக்கலாம். வெளி மாநிலங்களில் நல்லா இருக்கலாம். ஊர் விட்டு ஊர் போனாலும் அந்த ஊர்லேயும் பிரபலமாகலாம், இருக்கிற ஊர்லேயும் நீங்கள் நல்லா பிரபலமாகலாம். அந்த இடத்துல உங்களுக்கு கிரீடம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கிரீடம், ராஜ கிரீடம் ஏந்தி, சரிங்களா, உங்களுக்கு வந்து கிரீடம் அல்லது தலப்பா கட்டி உங்களுக்கு உருமா கட்டி உங்களுக்கு வந்து முதல் மரியாதை கொடுப்பாங்களா, அந்த மாதிரி மரியாதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக பண்ணுறீங்க. சரிங்களா? ஒருத்தர் ஒரு இன்வெஸ்டரை பார்க்க போகிறீங்க, ஒரு பெருசாக நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் போய் பார்க்கலாமா வேணாம் வெத்தலை பார்க்குறீங்க. அப்போ இந்த மாதிரி 9வது வெத்தலை நல்லா இருக்குது, டேமேஜ் இல்லாமல், அந்த விஷயத்தில் அந்த இன்வெஸ்டர் மூலிமா உங்களுக்கு
ஒரு பெரிய கிரீடம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இது மட்டும் இல்லை, இதே லேடிஸ் பெண்களாக இருந்தால் குழந்தை பிறக்காமல் இருந்தால் குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த 9வது வெத்தலை உங்களுடைய பூர்வ ஜென்ம பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு புண்ணிய கர்மா. 9வது வெத்தலை மட்டும் பாவ கர்மா கிடையாது, முழுக்க முழுக்க புண்ணிய கர்மா. சரிங்களா? ரைட். இந்த 2ஆம் திருமணம் பண்ணுறேன்னு ஒரு சிலர் கேட்கலாம். அப்படி 2ஆம் திருமணம் பண்ணுற மாதிரி ஏதாவது டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் இருக்குது முதல் திருமணம், அப்போ அந்த கேஸு டைவர்ஸ் வந்துடுமா, 2ஆம் திருமணம் நடக்குமா நடக்காதா உறுதியா அப்படிங்கும்போது வெத்தலை வாக்கு வாங்க. இந்த 9வது வெத்தலை உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா